ஹலோ காய்ஸ், எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். என்னடா திடீர்னு ஊட்டியில் இருந்தா, குன்னூரில் இருந்தா, மசனகுடியில் இருந்தா, தெப்பக்காடில் இருந்தா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் மைசூரில் இருக்க தசரா எக்ஸிபிஷன் சொல்லி ஒன்று போட்டிருக்காங்க. ஸோ அங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் வந்திருக்கேன். வேறு வழி இல்லாமல் வந்திருக்கேன். ஆக்சுவலாக நான் வந்து ரூம் போட்டேன். அது வந்து திப்பு சுல்தான் பேலஸ்க்கு ஆப்போசிட்டில் இருக்குன்னு நினச்சா அது மைசூர் பேலஸ்க்கு ஆப்போசிட் தான். ஸோ அந்த 1000 பல்ப்ஸால் 10,000 பல்ப்ஸால் வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி அந்த பேலஸ் சுற்றி போட்டிருப்பாங்க. இப்போ அதெல்லாம் எதுவுமே போடல. சரி, ஓகே. அந்த வாட்டர் டான்ஸ் இருக்குது, மியூசிக் டான்ஸ் மாதிரி ஒன்று இருக்கும். வாட்டர் மியூசிக் டான்ஸ் மாதிரி பிருந்தாவனம்னு சொல்லுவாங்க. அங்கே போகலான்னு சொல்லிட்டு பைக் எடுத்தேன் காய்ச்சி. இப்போ ஆக்சுவலாக ரெண்டலுக்கு பைக் எடுத்து அதை அவங்களுக்கு காட்டலான்னு சொல்லி போகிறேன். அவங்க சொல்லிட்டாங்க லியோபாட் ஏதோ 2 சிறுத்தை வந்தனால மக்களுக்கு ஆபத்தாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அதையும் க்ளோஸ் பண்ணிட்டாங்களாம். இதெல்லாம் முன்னாடியே தெரிஞ்சிருந்தா அப்படியே நான் நேராக வந்து பார்த்தீங்கன்னா ஹைதராபாத்துக்கு கிளம்பியிருப்பேன். ஸோ இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க ரூம் புக்கிங்குமே சரியான தலைவலி ஆயிடுச்சு காய்ஸ். ரூம் புக் பண்ணுறதுமே வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பிரச்சனை. அந்த கிளியர் ட்ரிப்னு சொல்லி ஒரு ஆப் இருக்குது, அதில் போட்டேன். ரூமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அந்த ஆப்பை யூஸ் பண்ணுறது இல்லையா, பட் கிளியர் ட்ரிப்காரன் வந்து ஃப்ராட் பண்ணிட்டான். எகெயின் நான் அவங்களுக்கு பே பண்ணேன். ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனை நடந்துச்சு காய்ஸ். நான் அப்படியே ஒவ்வொன்றா பொறுமையாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்ட் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தசரா வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிபிஷனுக்கு வந்திருக்கோம். தசரா எக்ஸிபிஷன் வந்திருக்கும். அதை ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். லெட்ஸ் கோ காய்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு அஃப்சல்ஸ் ஜர்னி. உள்ள வந்தாச்சு. ஆக்சுவலாக டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 30 rupees அடல்ட்டுக்கு, சில்ட்ரனுக்கு 20 rupees நினைக்கிறேன். எக்ஸிபிஷன்லாம் போய் ரொம்ப நாள் ஆச்சு காய்ஸ். எங்கள் ஊர்லேயே இருக்கிறது இல்லை. ஸோ ரொம்ப நாள் ஆயிடுச்சு எக்ஸிபிஷன். இந்த திருவிழாலாம் போய் ராட்டனம் அதெல்லாம் இருக்கிறதா கேள்விப்பட்டேன். பார்க்கலாம் வாங்க. பாருங்க எத்தனை வகையான ஊறுகாய் இருக்குன்னு பாருங்க. இல்லை ராஜஸ்தான் பிக்கிள்ஸ் தான். வா, பிக்கிள்ஸ்ல இவ்வளோ வெரைட்டி இருக்குன்னு இப்போ தான் பார்க்குறேங்க. சிக்கன், மட்டன், பாருங்க எல்லா ஊர் ஸ்நாக்ஸுமே இருக்கு. எல்லா ஊர் ஸ்நாக்ஸுமே இருக்கு. ಇದೀಗ ನಂದಿನಿ ಹಾಲಿನ 130ಕ್ಕೂ ಹೆಚ್ಚು ಉತ್ಪನ್ನಗಳು ದೊರೆಯುತ್ತವೆ. ನಂದಿನಿ ಮಿಲ್ಕ್ ಶೇಕ್ வேற மாதிரி பாருங்க வேற மாதிரியா. போட் ஹவுஸ்ன்னாங்க. அப்பவே சுவாரிச்சிருக்கணும். ஆனால் இதில் இறக்குவாங்க நான் நினச்சி கூட பார்க்கல காய்ஸ். காய்ஸ் ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஃபேவரட்டான அந்த பெரிய அப்பளக்கடையை கண்டுபிடிச்சிட்டு திருவிழாவை பார்த்தது காய்ஸ் நம்ம ஊரில். வாங்க 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 வாங்க. இங்கதான் அப்பளம் ஒட்டச்ச சத்தம் கேட்டுச்சு. ஸ்நாக்ஸ் ஃபுட் அந்த மாதிரி ஐட்டம். எல்லாம் சாப்பிட்டு போகலாம். படத்தை கண்டுபிடித்து விட்டாச்சு காய்ஸ். பில் எங்கண்ணா? அப்பளம் பில் எங்க போடணும்? பஜ்ஜி போட்டுருக்காங்க, வாழைக்காய் பஜ்ஜி. ரைட்டா ஆடு அண்ணா. ஒரு அப்பளம்ண்ணா எவ்வளோண்ணா? 50ங்களா? போடுங்கண்ணா, நிறையா போடுங்க. நான் இன்னும் கொஞ்சம் தேங்க்ஸ்.
வேற மாதிரியா அல்டிமேட். இதெல்லாம் தண்ணியில போட்டு வெஜ் மஞ்சூரியன் மாதிரி செய்வாங்க. நம்ம ஊர் ஐட்டம் பனியாரம் போலி அதெல்லாம் கிடைக்குது. ஆக்சுவலாக நம்ம ஊர் தட்டு முறுக்கு இங்கே இருக்குது. எனக்கு தெரிஞ்சு ஹைதராபாத்தில் தான் நம்ம ஊர் ஐட்டம் எதுவுமே இல்லைன்னு நினைக்கிறேன். மைசூரை பொறுத்தளவுக்கு நம்ம ஊரில் என்னென்னலாம் கிடைக்குமோ எல்லாமே இங்கே வச்சுருக்காங்க. இந்த கடையை பார்த்தாலே தெரியுது எல்லாமே இங்கே இருக்கும்னு. பாருங்க, தேங்காய் பருப்பி. இதுக்கு மேலே என்ன வேணும்? ஸோ தட்டையும் சாப்பிட்டு பார்க்கலாம். அவர் போடுறது எப்படின்னு பார்ப்போம் வாங்க. कितना दियो टमाटो स्लाइस कितना टमाटो सॉस कितना प्लेट ना एक प्लेट डाल तो बैठो चेहरा इनको बैठो आराम से आ जाओ आराम से बैठो बना को देते एक चिरमुरे जी मैडम बना சிக்கன் 65 வைக்கிற அளவுக்கு வந்துட்டாங்க. ஆக்சுவலாக இது வேறன்னு நினைக்கிறேன் கைஸ். நம்ம ஊரில் வைக்கிற தட்டை கிடையாது, வேறன்னு நினைக்கிறேன். इसके अंदर बैठो தேங்க்யூ தேங்க்யூ. हां मैं देखो ஸோ சாப்பிட்டு வரலாம் வாங்க. ரொம்ப பிடிச்சிருக்கு கைஸ். சீட்டிங்லாம் வேறு தராங்க. ஸோ நல்லா சாப்பிடலாம். ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக போடுறாங்க. நான் நம்ம ஊர் அடை செட்டுன்னு நினச்சேன், இவங்க டிஃப்ரெண்ட்டாக போடுறாங்க. சியர்ஸ் கைஸ். நம்ம ஊரில் சுண்டல் சாப்பிடும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி டேஸ்ட் தான் இருக்குது. அந்த அடை செட் டேஸ்ட்டு சுத்தமாகவே வரல. எப்படி ஃபுல்லாக முடிக்க போகிறேன்னு தெரியவே இல்லை. ஸோ வேறு டிஷ்ஷோட உங்களை மீட் பண்ணுறேன். கீப் வாட்சிங் கைஸ். ஸோ காய்ஸ் இங்கே பாருங்கள், அந்த காலத்து மாதிரி செக்கில் எண்ணெய் வந்து இப்படி தாங்க ஐஸ் ஆட்டுவாங்க இல்லை? ஸோ செக்கில் இப்படி ஆட்டி எண்ணெய் எடுப்பாங்க. இப்படி தான் எடுப்பாங்க கைஸ். ஆனால் அது கொஞ்சம் பாவமாக தான் இருக்குது. எல்லா எக்ஸிபிஷனுக்கு வேறு ஆளையே கிடைக்கலையாடான்னு. பட் ஆனால் இதோட ஒர்க்கே அதான்ற மாதிரி எல்லோரும் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. காய்ஸ் குழந்தைங்களாம் வந்தால் நல்லா விளையாடலாம். நிறையா கேம்ஸ் இருக்குது. இந்த மாலுக்கு போகிறத விட இங்கே கொஞ்சம் நல்லா இருக்குது. ஓப்பன் ஆக்டிவிட்டிஸ் நிறையா இருக்குது. இது ஸ்லோவாக போகும் நம்ம பார்த்துருக்கோம். பட் இதே ஹைட்டில் இது பாருங்கள் செம்ம ஃபாஸ்ட்டாக சுற்றிட்டு இருக்காங்க. மீன் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இல்லை, ஓரளவு மீடியமாக ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கு. நல்லா இருக்குது. பார்ப்போம் கைஸ், நம்ம எதுலையாவது போகலாம் கண்டிப்பாக. இது நோ ஐடியா கைஸ், என்ன பண்ண போகிறாங்கன்னே தெரில. அப்படியே கரகரன்னு சுற்றுவாங்களா, அதுவும் தலையெல்லாம் சுற்றுமா? ஏன்னா மோஸ்ட்லி இந்த திருவிழாவில் வந்து பார்த்திங்கன்னா தலையெல்லாம் 360க்கு சுற்றுற அளவுக்கு எதுவும் வைக்க மாட்டாங்க. மீன் ரொட்டேட் ஆகிற அளவுக்கு எதுவும் பண்ண மாட்டாங்க. பட் இருந்தாலும் பார்க்கலாம் என்னென்னா இவங்களை பண்ணுறாங்க. அங்கே வந்து இமேஜினேஷன்லாம் தாண்டி போயிட்டுருக்காங்க. நீங்கள் இதுதான் நினச்சி ஏறினீங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. அது வந்து எல்லா பக்கமும் சுற்றிட்டு இருக்கு கைஸ். அங்கே பாருங்க பாருங்க பாருங்க, தலையெல்லாம் சுற்றி விட்டுருக்காங்க. ஆமாம், சரியான சஸ்பென்ஸாக இருக்குது. படியெல்லாம் தூக்கிட்டு போகிறாங்க. ஓகே ஃபைன், சரி. ஓ, இதுவும் ரொட்டேட் ஆகும் போல காய்ஸ். அப்போ த்ரில்லு தான் காய்ஸ். முடிஞ்சாங்க. ஓச்சு ரைட்டு. காய்ஸ் இந்த மாதிரி கேம்ஸ் டேஞ்சரான கேம்ஸில் விளையாடாதீங்க காய்ஸ். நமக்கு வந்து இதோட போதும், இதே போதுமே காய்ஸ். வேறு என்ன வேணும் திருவிழாவுக்கு? 90s kids days.
சைல்ட்ஹுட் வேற மாதிரி தான். ஆனால் இதுக்கு மேலே என்ன வேணும்? இது இருக்கு பாருங்க. இந்த மாதிரி சேஃபானதை விளையாடுங்க காய்ஸ். என்ன நீங்கள் இந்த மாதிரி சேஃபானதாக விளையாடுங்க. அங்கே பாருங்க, இதெல்லாம் வேணாம் காய்ஸ், இதெல்லாம் வேணாம். இந்த பாருங்க நம்ம ஐட்டம் ஃபுல்லாக நம்ம 90s கிட் ஐட்டம் தான் காய்ஸ். ஃபுல்லாக இதெல்லாம் விளையாண்டு கொஞ்சம் நல்லா இருக்குங்க காய்ஸ். ஹாப்பியாக போகணும். ஒரு மாதிரி டேஞ்சராக போயிட்டு நல்லா கிருகிருன்னு வரும். வீட்டில் போய் தூங்க முடியுமா? அதான் இந்த ஆட்டினா ஃபுல்லாக அங்கே ஃபுல்லாக சாப்பாடு செக்ஷன் முடிஞ்சோடனே இங்கே வராங்க. வந்து ஸ்டாபக் மேலே இங்கிலி ஆட்டி வாந்தி எடுக்க வேண்டியது. வெளியிலே ஹாஸ்பிட்டல் போட்டோம்னா நல்ல ஓட்டமாக இருக்கும். இது ஆனால் ஃபுல்லாக ரொட்டேட் ஆச்சு. ஃபுல்லாக ரொட்டேட் ஆகும் கம்ப்ளீட்லி காய்ஸ். என்னதான் மேட்ருன்னு தெரியல. நல்லா தூக்கில் தோணுன்னா மேலே வீட்டுக்காங்க. தூக்கில் பண்ணலாமே ஆட்டா ஆடிட்டேன். थ्री बार वन शॉट चांस को 20 रुपया भैया 3 भी गिरा तो 2 चांस 3 चांस की चांस 20 रुपया हाउ मच चांस 20 हां 3 ಕ್ಲಿಯರ್ ಆದ್ರೆ 100 ಕ್ಯಾಶ್ ಕೊಡ್ತೀರಿ. ಓಕೆ ಸೊ ಸಿಂಗಲ್ ಶಾಟ್ ವಿ ಹ್ಯಾವ್ ಟು ಬ್ರೇಕ್ ಇಟ್. ಸೊ गाइस இங்க ட்ரை பண்ணோம். गाइस ஒரே சான்ஸ் நினைக்கிறேன். 20 நினைக்கிறேன். ஒரு பாலுக்கு 20 நினைக்கிறேன். வில் ட்ரை இட் ஒரு சான்ஸ் முடிஞ்சா ட்ரை பண்ணலாம். என்ன பண்ணாங்கன்னு தெரியல. ஏதோ பண்ணாங்க. பட் ஆனால் ஜெயிச்சா என்ன தருவாங்க நானும் கேட்கல, அவரும் சொல்ல. கேட்போம். அதவே விளையாண்டு முடிச்சதுக்கப்புறம் தான் கேட்குறோம். வாங்க 100 rupees கேஷ் இல்லை. அந்த பில்லோவை தராங்க. என்ன பண்ண போகிறோம்னு தெரிஞ்சு நமக்கு. அதனால் என்ன பலன்னு தெரிஞ்சுக்கலன்னா இதான் நடக்கும். எக்ஸிபிஷன்லேருந்து வெளியே வந்துட்டோம். ஏன்னா டைம் பத்தலை. எனக்கு தெரிஞ்சு 2-3 நாள் வரணும்னு நினைக்கிறேன். அப்போ தான் ஃபுல்லாக கவர் பண்ண முடியும். ஒரே நாளில் சும்மா அப்படியே ரன் பண்ணலாம். மற்றபடி பொறுமையாக நின்றுலாம் பார்க்க முடியாது. அதாவது லேடிஸ் செக்ஷன்லாம் இருக்குது, ஏகப்பட்டது இருக்குது கைஸ். மேபி அதுவரை இருக்குமான்னு தெரில. ஸோ அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மைசூரில் ரெண்டல் பைக் எடுத்திருக்கோம். இவ்வளோ நேரம் நம்ம ரெண்டல் காரில் வந்து தமிழ்நாடு ஃபுல்லாமே இது பண்ணிட்டோம். இப்போ ரெண்டல் பைக் எடுத்திருக்கோம். வந்தீங்கன்னா இங்கே வந்தீங்கன்னா யாராவது இந்த ட்ரெயின் பஸ்லாம் வந்தீங்கன்னா இதை யூஸ் பண்ணிக்கோங்க மறக்காமல். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கு கிளம்பலாம். see you guys, bye bye. ஸோ இந்த vlog பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. see you in another video. டாடா bye bye. see போறது போறீங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருங்க.